Hey guys, welcome to our YouTube channel Trade with PK. So இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுலயும் வந்து நாளைக்கு டியூஸ்டே எப்படி ட்ரேட் பண்ணலாம் இத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இன்னைக்கு எப்படி ட்ரேட் பண்ணோம், சோ நான் வந்து எவ்வளவு ப்ராஃபிட் பண்ணேன் அப்படினு சொல்லிட்டு இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அது மட்டும் இல்லாம நேத்து நாம போட்ட பிளான் வந்து சக்சஸ் ஆச்சா அப்படினு சொல்லிட்டு பார்ப்போம். சோ அதுக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம நாளைக்கோட அனலைஸ் வந்து பார்ப்போம். இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ஒரு 15 மினிட்ஸ் வந்து போற மாதிரி இருக்கும். கொஞ்சம் லென்த்தி வீடியோ தான். ஏன்னா வந்து என்னுடைய பொசிஷன் வந்து நான் எப்படி ட்ரேட் பண்ணேன், நான் எந்த இடத்துல என்ட்ரி ஆனேன், எந்த இடத்துல வந்து இன்னைக்கு ப்ராஃபிட் புக் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயிலா இது பண்ணுவேன். இன்னைக்கு ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன்னா லாஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு சொல்லுவேன். அது மட்டும் இல்லாம நாளைக்கு வந்துட்டு எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற அனலைஸையும் வந்து நான் வந்து பார்க்க போறேன். ஸோ அதனால கொஞ்சம் லென்த்தியான வீடியோவா தான் இருக்கும். பட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க தயவு செஞ்சு. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ லைக் பட்டனை தட்டிடுங்க மறக்காம. யாருமே லைக் பண்றது கிடையாது. கமெண்ட்ஸ்லயும் வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா சொல்லுங்க. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோலயே, அதாவது போன வீடியோலயே அனலிஸ்ட்ல சொல்லியிருந்தோம். பேங்க் நிஃப்டில வந்துட்டு உங்களுக்கு 42,400, அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து நாளைக்கு பிரேக் அவுட் கொடுத்து உங்களுக்கு கேப் அப் ஓப்பன் ஆனா உங்களுக்கு வந்துட்டு 43,375 வந்துட்டு உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்கும். ஸோ அதை பிரேக் அவுட் பண்ணானா உங்களுக்கு நல்ல ஒரு டார்கெட் வந்து 42,500 அண்ட் 42,700 இருக்கும்னு சொல்லி நம்ம கிளியர் கட்டா வந்து லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம பாத்துக்கங்க. வேணா உங்களுக்காக நான் ஒரு நிமிஷம் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ செக் அவுட் பண்ணி பாருங்க. $42,500 to 42,700. ஸோ நல்ல ஒரு ரேலி எதிர்பார்க்கலாம் மேல அப்சைட் போறதுக்கு. அதே வந்துட்டு உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கூட இருக்கு. ஸோ ப்ராஃபிட் புக்கிங் கண்டிப்பா நடக்கலாம். உங்களுக்கு ரீடெஸ்ட் பண்ணிட்டு மறுபடியும் மேல போகலாம். ஸோ இந்த கேப் வந்து ஃபில் ஆயிட்டு இந்த சப்போர்ட்ல இருந்து உங்களுக்கு எடுத்து உங்களுக்கு மறுபடியும் மேல போகலாம் மார்க்கெட். ஸோ நாளைக்கு கேப் அப் ஓப்பன் ஆகி உங்களுக்கு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கலாம். ஸோ எல்லாம் நிறைய பேர் வந்து கால் ஆப்ஷன் வாங்கி வச்சிருந்தீங்க. எல்லாம் இப்போ வந்து இந்த வீடியோல வந்து நான் கிளியர் கட்டா, அதாவது நேத்து போட்ட அனலிஸே சொல்லியிருக்கேன். 42,375 மேல உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்து க்ளோஸ் வச்சுட்டானா உங்களுக்கு 42,500 ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆகும். 42,700 செகண்ட் டார்கெட்டா வச்சுக்கலாம் சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம சொன்ன மாதிரி தான் வந்து இன்னைக்கு சூப்பரான ஒரு பிரேக் அவுட் வந்து நடந்துச்சு. ஃபர்ஸ்டே வந்து 42,500 வந்துட்டு உங்களுக்கு அச்சீவ் ஆயிட்டா, செகண்ட் வந்துட்டு 42,700 உங்களுக்கு அச்சீவ் ஆயிட்டா. ஸோ பேங்க் நிஃப்டில இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல வந்து கிளியர் கட்டா மார்னிங்கே 9:30 சொல்லியிருந்தேங்க. ஸோ எத்தனை மணிக்கு 9:30 வந்து உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஐ எம் புல்லிஷ் ஆன் பேங்க் நிஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியர் கட்டா நான் வந்து சொல்லியிருந்தேன். நான் வந்து ட்ரேடும் வந்து அப்பவே வந்துட்டு 9:30 வந்து என்ட்ரி ஆயிட்டேன். ஸோ பேங்க் நிஃப்டில நம்ம என்ட்ரி ஆயிட்டு எக்ஸ்பெக்டிங் டு ஹிட் டே ஹைன்னு சொல்லி 10:30 நான் வந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல வந்துட்டு அப்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. 10:35 நான் சொல்லும் போது பேங்க் நிஃப்டி வந்து இங்க ட்ரேட் ஆயிட்டு இருக்கு, அதாவது கீழே 42,350. நான் இப்பவும் சொன்னேன் டே ஹையை வந்து பிரேக் பண்ணும், உங்களுக்கு வந்து கண்டிப்பா இன்னைக்கு வந்து மேல போகும்னு சொல்லி நான் சொன்னேன். ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுக்கு நான் 42,500 வந்துட்டு கண்டிப்பா வந்து அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி 11 o'clock கூட நான் சொல்லியிருக்கேன். ஸோ 11 o'clock எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 42,340 இருந்திருக்கா. ஸோ அப்ப முதல் கொண்டு யாராச்சும் வந்து புல்லிஷ் ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அழகா ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு புக் பண்ணி இருந்திருக்கலாம். ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்துட்டு வேல்யூ வந்துட்டு உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 150 பாயிண்ட் வந்து ஆப்ஷன்லயே வந்து கிடைச்சது. பட் நான் வந்துட்டு ஒரு 40 பாயிண்ட்ஸ்லயே வந்து வெளியே வந்துட்டேன். ஸோ நான் என்ட்ரி ஆனது வந்து மார்னிங்கே என்ட்ரி ஆயிருந்தேன். ஸோ நான் வந்து வெயிட் பண்ணேன். ஸோ நம்மளுடைய டே லோ வந்து ஸ்டாப் லாஸா போட்டு நான் வந்து வெயிட் பண்ணேன். ஸோ இன்னைக்கு என்னுடைய ட்ரேடு வந்து நான் உங்களுக்கு பொசிஷன் வந்து காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு நான் பண்ண ட்ரேடு. பேங்க் நிஃப்டில ஒரே ஒரு ட்ரேட் மட்டும் தான் நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ 11,296 வந்துட்டு சாரி உங்களுக்கு வந்து பொசிஷன் காமிக்கிறேன். ஸோ பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தா கொஞ்சம் மன்னிச்சுங்க. ஏன்னா வந்துட்டு இப்போ நான் வந்துட்டு ஆஃபீஸ் முடிச்சு வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதை அவாய்ட் பண்ண முடியல. இப்போ 11,296 வந்து இன்னைக்கு நம்ம ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியிருக்கோம். ஸோ நான் வந்து என்ட்ரி ஆனது வந்துட்டு 220லயே வந்து என்ட்ரி ஆயிட்டோம். 260, அதாவது இங்கேயே என்ட்ரி ஆகி மார்னிங் இங்கேயே என்ட்ரி ஆகி ஸோ உங்களுக்கு ஆவரேஜ் பண்ணி நான் இந்த இடத்துல வரும்போதே வந்துட்டு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட், அதாவது 42,500 அப்படிங்கிற என்னுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட் அச்சீவ் ஆகும்போதே என்ட்ரி எக்ஸிட் ஆயிட்டேன். வச்சிருந்தா வந்து 11,000 இன்னைக்கு 30,000 மேல ப்ராஃபிட் பண்ணிருக்கலாம். பட் இட்ஸ் ஓகே, ஆல்ரெடி வந்து ஒரு குட் ப்ராஃபிட், வெறும் 50,000 கேபிட்டல் வச்சு நான் வந்துட்டு 11,000 ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு ஒரு சூப்பரான ப்ராஃபிட் தான் சொல்லலாம். சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம நாளைக்கு எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேங்க் நிஃப்டி பார்த்துப்போம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணாங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அதுல போய் ஜாயின் பண்ணிக்கங்க. நான் எப்படி எதை வச்சு இன்னைக்கு நான் இதை ஹோல்டு பண்ணேன், இன்னைக்கு புல்லிஷ் தான் மேலதான் போகும்னு சொல்லி ஹோல்டு பண்ணேன்னு பாத்தீங்கன்னா
நான் ஆர்டர் ஃப்ளோ அனலிஸ் வச்சு ட்ரேட் பண்றேன். ஆர்டர் ஃப்ளோ அனலிஸ்னா என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரியலனா நம்மளுடைய ஆர்டர் ஃப்ளோ அனலிஸ் வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. நம்ம ஆர்டர் ஃப்ளோ அனலிஸ் கோர்ஸும் வந்து வீடியோ ரெக்கார்டு கோர்ஸ் இருக்கு. ஸோ பர்ச்சேஸ் பண்ணி நீங்க இது பண்ணிக்கலாம். இதுல உங்களுக்கு கிளியரா எவ்வளவு பையர்ஸ் வந்திருக்காங்க, செல்லர்ஸ் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபுல்லா தெரிஞ்சிடும். ஸோ நீங்க வந்துட்டு ஒரு ட்ரேடை வந்து ஹோல்டு பண்றதுக்கு உங்களுக்கு இது உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை, அதாவது வந்து கான்ஃபிடன்ஸ் வந்து கொடுக்கும். இங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய மெம்பர்ஸ் எல்லாம் நம்ம டெலிகிராம் குரூப்ல இன்னைக்கு சூப்பர் ப்ராஃபிட் பண்ணியிருந்தாங்க. 2000 ப்ராஃபிட். ஸோ இன்னொரு மெம்பர் வந்து ஒரு 2000 ப்ராஃபிட், எல்லாருமே 2000 பண்ணியிருந்தாங்க. நாம வந்துட்டு கண்டினியூஸா தேர்ட் டேவா 10,000 மேல ப்ராஃபிட் பண்ணிருக்கீங்க. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. தேர்ட் டேவா வந்துட்டு 10,000 மேல நான் ப்ராஃபிட் பண்ணிருக்கேன். என்னோட ட்ரீம் டார்கெட், அதாவது ட்ரீம் ப்ராஃபிட் வந்து ஒரு நாளைக்கு 10,000 எடுக்கணும். அதாவது என்ன மாதிரி ஒரு ஸ்மால் ட்ரேடருக்கு எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய ஒரு இதுதான். அதாவது டெய்லி 1000 2000 ப்ராஃபிட் பண்ணிட்டு இருந்தீங்க வந்து ஒரு 10,000 ப்ராஃபிட் அப்படிங்கிறது வந்து ஒரு ட்ரீம் டார்கெட் தான். அதுவும் கண்டினியூஸா தேர்ட் டே வந்து எடுக்கும்போது ஒரு ரொம்ப ஹாப்பி மூமெண்ட் தான் சொல்லணுங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரீ அப்டேட் வேணும்னா இந்த டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கேன். உங்களுக்கு லைவ் ட்ரேடே வந்துட்டு நான் இந்த பிரீமியம் டெலிகிராம் குரூப் கொடுத்துட்டு இருக்கேன். இதுல ஒரு ஹீரோ ஜீரோ ட்ரேடும் வந்து நீங்க நான் கொடுத்துருந்தேன். அது மட்டும் இல்லாம என்னுடைய பேங்க் நிஃப்டி ட்ரேடும் கொடுத்துருந்தேன். இதுல உங்களுக்கு ஸ்டாப் லாஸ், என்ட்ரி, டார்கெட் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸோ நாளைக்கு வரைக்கும் ஹோல்டு பண்ண சொல்லியிருக்கேன். 40 என்ட்ரி போக சொல்லியிருந்தேன் நான். ஆல்ரெடி நீ க்ளோசிங் வந்து 53, உங்களுக்கு 13 பாயிண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி ப்ராஃபிட் வெறும் 1600 தான் வந்துட்டு ரிஸ்க் சொல்லியிருந்தேன். ஆல்ரெடி வந்து 13 பாயிண்ட்ஸ் மீன்ஸ் 500 ருபீஸ் வந்து ப்ராஃபிட்ல தான் வந்துட்டு இது க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு வந்துட்டு கேப் அப் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். சரி, ஓகே. இப்போ வந்துட்டு நம்ம நாளைக்கான இது ட்ரேட் என்னன்னு சொல்லி பார்த்துருவோம். அது மட்டும் இல்லாமல் ஆப்ஷன் செல்லிங்ல ஒரு ஃபின் நிஃப்டி ஹோல்டு பண்ணிட்டு இருக்கேன் நான். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய ஃபின் நிஃப்டி பட்டர்ஃப்ளை ஸ்ட்ராட்டஜி படி ஒன்று ஹோல்டு பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் கொஞ்சம் ஃபாஸ்டா பேசுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஸ்லோ மோஷன்ல வச்சு பாத்துக்கோங்க. வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியா போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ஃபாஸ்டா பேசுறேன். நான் வந்துட்டு என்னென்னலாம் பண்றேன், அதாவது எப்படி எல்லாம் ட்ரேட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே வந்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். தவிர நான் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணிட்டுலாம் வந்து இங்க பேசல. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு நிஃப்டில நாளைக்கு எப்படி ட்ரேட் பண்ணலாம் பேங்க் நிஃப்டில அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி ஆல்மோஸ்ட் புல்லிஷ் ட்ரெண்டுக்கு இப்போ சேஞ்ச் ஆயிருச்சு. உங்களுக்கு இப்போ பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு வந்த டே ஹை இருக்குங்களா 42,711. ஸோ இதுதான் வந்து நாளைக்கு உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸா இருக்கும். நாளைக்கு கேப் அப் இதுக்கு மேல உங்களுக்கு கேப் அப் ஓப்பன் ஆனா உங்களுக்கு அல்டிமேட் டார்கெட் வந்து 43,000. 300 பாயிண்ட்ஸ் ரேலி வந்து நாளைக்கு எதிர்பார்க்கலாம். 43,000 வந்துட்டு ஒரு புல்லிஷ் 43,000 டார்கெட் நாளைக்கு ஹிட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அதுவே வந்துட்டு உங்களுக்கு கேப் டவுன் ஓப்பன் ஆனால் 42,500 அப்படிங்கிறது வந்து மறுபடியும் இந்த 42,465 சப்போர்ட் எடுத்து மறுபடியும் வந்துட்டு உங்களுக்கு மூவ் போகலாம், உங்களுக்கு அப்சைட் போகலாம். ஸோ உங்களுக்கு ஸ்மால் கேப் அப் இல்லையும் ஃபிளாட் ஓப்பனா இங்கிருந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்து டபுள் பாட்டம் உங்களுக்கு கிரியேட் ஆகி ஃபால் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நாம 2-3 பிளான் வச்சுக்கணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம என்ட்ரி கொடுக்கணும். ஸோ இன்னைக்கே வந்து சிம்பிளா ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் தான் வந்துட்டு பிரேக் அவுட் பிரைஸ் ஆக்ஷன் ஆகி, ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆர்டர் ஃப்ளோல நல்ல ஒரு பையர்ஸ் வந்து என்ட்ரி கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து பாத்துட்டீங்கன்னா நாளைக்கு 3 பிளான் கேப் அப் ஓப்பன் ஆகி உங்களுக்கு சஸ்டெயின் ஆனா 43,000 அல்டிமேட் டார்கெட் உங்களுக்கு நீங்க கால் சைடு போயிடலாம். அதே வந்துட்டு இன்னைக்கு வந்த கையில இருந்து உங்களுக்கு ரிஜெக்ட் ஆறானா 42,700 இருந்து உங்களுக்கு இந்த இடத்துல டபுள் டாப் கிரியேட் ஆகி உங்களுக்கு மறுபடியும் வந்து ஒரு ஃபால் ஏற்படலாம். 42,460 வரைக்கும் வந்து உங்களுக்கு ஃபால் வரலாம். ஸோ உங்களுக்கு சான்சஸ் இருக்கு. பட் இருந்தாலும் இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு சப்போர்ட் எடுத்து மறுபடியும் மேலே போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளார வந்துட்டு கரெக்டா நீங்க கேப்சர் பண்ணி என்ட்ரி இங்க என்ட்ரி கொடுத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு டார்கெட் இருக்கும், இங்க என்ட்ரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க டார்கெட் இருக்கும். ஓகேங்களா? எப்போ இந்த 42,460 வந்து பிரேக் பண்றானோ அப்போ வந்துட்டு உங்களுக்கு ஃபால் ஏற்படலாம். 42,293 வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆகும். இந்த கேப் வந்து இதை பிரேக் அவுட் பண்ணா ஃபில் ஆகும். ஸோ இந்த கேப் வந்து 42,293 பிரேக் அவுட் பண்ணா இந்த கேப் வந்து ஃபில் ஆகும். ஸோ இதுதான் வந்துட்டு நாளைக்கு உண்டான பேங்க் நிஃப்டி சிம்பிள் ட்ரேட் பிளானுங்க. உங்களுக்கு சப்போர்ட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இங்கிருந்து ஒரு சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் வந்துட்டு நம்ம டிரா பண்ணிக்குவோம். ஓகேங்களா? ஒரு ஸ்மால் சப்போர்ட்னு தான் சொல்லலாம். ஸோ இது ஒரு அக்யூரேட்டான சப்போர்ட் ட்ரெண்ட் லைனா கூட வராது. ஸோ உங்களுக்கு நாளைக்கு பிரேக் அவுட் கொடுத்தானா இந்த சப்போர்ட் லைன் வந்து நீங்க வந்துட்டு புட் சைடு வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? நாளைக்கு கேப் அப் ஓப்பன் ஆகி. ஸோ இதுதான் வந்துட்டு நாளைக்கு பேங்க் நிஃப்டியோட ட்ரேட் பிளான். ஸோ நிஃப்டியில வந்துட்டு எப்படி ட்ரேட் பண்ணலாம் சொல்லி பார்க்கலாம். நான் வந்துட்டு டெய்லியும் ஏதோ ஒன்ல மட்டும் தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுவேன். இன்னைக்கு பேங்க் நிஃப்டினா பேங்க் நிஃப்டி மட்டும் தான், நிஃப்டினா நிஃப்டி மட்டும் தான். ஸோ அதனால இன்னைக்கு நம்ம நிஃப்டி பார்க்கவே இல்லை, கண்டுக்கவே இல்லை. ஸோ நிஃப்டி வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ரேலி கொடுத்துருக்கான். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி போச்சுன்னா அப்கோர்ஸ் நிஃப்டியும் போக, ஆனால் பேங்க் நிஃப்டி ஐசிஐசி பேங்க் உங்களுக்கு நிறைய பேங்க் செக்டர், பினான்சியல் செக்டர் வந்து நிஃப்டிலேயே வந்துட்டு வெயிட்டேஜ் அதிகமாக கொடுத்துருக்காங்க.
நிஃப்டியில வந்துட்டு இப்போ இன்னைக்கு ஒரு ரேலி வந்து நல்லதா வந்திருக்கு. ஸோ நிஃப்டியில ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாளைக்கு 17,770 தான் வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ். ஸோ நாளைக்கு கேப் ஓப்பன் ஆனாங்கன்னா ஸ்மால் ரெசிஸ்டன்ஸ் தான். ஸோ இங்கிருந்து உங்களுக்கு ஃபால் ஆகலாம். இங்கிருந்து ஃபால் ஆச்சுன்னா 7,700 தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட். ஸோ இதை பிரேக் அவுட் கொடுத்தானா 17,842 வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட், 17,900 வந்துட்டு உங்களுக்கு செகண்ட் டார்கெட். ஓகேங்களா? ஸோ அதே இங்கிருந்து உங்களுக்கு 17,700ல இருந்து உங்களுக்கு கீழே ஃபால் ஆனானா 17,640 அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு புட் சைடில் வந்துட்டு சப்போர்ட்டா இருக்கும். ஸோ நிஃப்டிலையும் வந்துட்டு சேம் பிளான் தான். கேப் அப் ஓப்பன் ஆகி சஸ்டைன் ஆனா 17,770க்கு மேல உங்களுக்கு ஒரு புல்லிஷ்னஸ் இருக்கும். அதுவே வந்துட்டு அங்கிருந்து ப்ராஃபிட் புக்கிங் அதாவது வந்துட்டு ரிஜெக்ட் ஆனா ஒரு புட் சைடு வந்து ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு வந்துட்டு கேப் டவுன் ஒரு வேளை ஓப்பன் ஆனானா 17,700ல இருந்து சப்போர்ட் எடுத்து மறுபடியும் மேல போறதுக்கு உங்களுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. ஓகேங்களா நாராயணன்? ஸோ இதுதான் வந்துட்டு நாளைக்கு நிஃப்டியோட ட்ரேடிங் பிளான். சிம்பிள் பிளான் தாங்க. ஸோ உங்களுக்கு கேப் அப் ஓப்பன் ஆனா 17,770ல இருந்து அப் மூவ்மெண்ட் ஆனா 17,850 அண்ட் 17,900 வரைக்கும் ரேலி எதிர்பார்க்கலாம். அதுவே வந்துட்டு 17,770ல இருந்து உங்களுக்கு ரிஜெக்ட் ஆனா உங்களுக்கு மறுபடியும் 17,700 இதுல ஒரு 20 பாயிண்ட்ஸ் வந்து நீங்க ஆப்ஷன்ஸ்ல பிடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சிம்பிள் பிளான் வச்சுக்க. நான் வந்துட்டு ஏதோ உங்களுக்கு பேட்டர்ன்ஸ் ஏதாச்சும் கிரியேட் ஆச்சுன்னா நான் வந்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்றேன் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல. உங்களுக்கு ட்ரேடு வேணும், உங்களுக்கு வந்து ட்ரேடு உங்களுக்கு ஸ்டாப் லாஸோட வேணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா நம்மளுடைய ப்ரீமியம் குரூப்ல ஜாயின் பண்ணிங்க. அதுல உங்களுக்கு பிளான் எல்லாம் இருக்கும். எந்த ட்ரேடு வேணாலும் இது பண்ணிக்கங்க. உங்களுக்கு இப்போதைக்கு சப்போர்ட்னு சொல்லி இங்க ஒரு சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் வந்து கிரியேட் ஆகுது. நாளைக்கு இந்த சப்போர்ட்ல இருந்து கூட உங்களுக்கு ரிவர்சல் ஆகலாம். ஸோ இந்த சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் வந்து நம்ம டிரா பண்ணிக்கலாம். ஏன்னா 2 டைம் சப்போர்ட் எடுத்திருக்கான் உங்களுக்கு நிஃப்டி. இந்த சப்போர்ட்ல இருந்து இங்க ஒன்று, நாளைக்கு வந்து இந்த இடத்துல 17,700ல இருந்து மறுபடியும் வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மேல போற சான்சஸ் இருக்கு. இதே பிரேக் அவுட் கொடுத்தா நீங்க புட் சைடு போய்க்குங்க. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு வந்துட்டு நான் பண்ண ட்ரேட் வந்து உங்களுக்கு நான் காமிச்சிட்டு ஆல்ரெடி ஒரே ஒரு பையிங் ட்ரேடு பண்ணியிருந்தேன். செல்லிங்ல ஒரு நல்ல ஒரு புல்லிஷ்னஸ் இருந்துச்சு ஃபின் நிஃப்டி நாளைக்கு எக்ஸ்பைரி இல்லைங்களா? ஸோ இன்னைக்கு டிகே வந்து நல்லா ஆகும்னு சொல்லிட்டு செல்லிங்ல வந்துட்டு வெறும் சிம்பிளா ஒரு 40,000 அந்த மாதிரி இதை ட்ரேடு வச்சுட்டு அதாவது கேபிட்டல் வச்சுட்டு ஒரு ஹெட்ஜ்டு ஸ்ட்ராட்டஜி தான். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு அதைய போட்டு காமிக்கிறேன் அந்த ஸ்ட்ராட்டஜியை. ஸோ உங்களுக்கு சென்சிபிள் இருக்கு. அப்போ நான் இங்க அனலைஸ் அப்படின்னு சொல்லியிருக்குன்னா இதுல அனலைஸ்ல போயிட்டீங்கன்னாவே உங்களுக்கு கிளியரா வந்து என்னுடைய பொசிஷன்ஸ் வந்து இங்க தெரிஞ்சிடும். ஸோ இதுதான் வந்துட்டு நான் போட்டிருக்க ஸ்ட்ராட்டஜி. உங்களுக்கு பாத்தீங்கன்னா கிளியர் கட்டா தெரியுதுங்களா? இந்த ஸ்ட்ராட்டஜி படி என்னன்னா ஃபின் நிஃப்டில 18,977க்கு மேல எனக்கு சஸ்டெயின் ஆனாவே போதும். அதாவது 18,977. இப்போ வந்து ஃபின் நிஃப்டி சார்ட் நான் போய்க்குவோம். சிஎன்எக்ஸ் ஃபினான்ஸ். இப்போ ஃபின் நிஃப்டி சார்ட்ல இருக்க எனக்கு வந்து 18,977க்கு மேல நாளைக்கு எங்க எக்ஸ்பைரி ஆனாலும் சரி, இங்க மார்க்கெட் இந்த இடத்துல எந்த இடத்துல எக்ஸ்பைரி ஆனாலும் சரி நான் ப்ராஃபிட்ல தான் இருக்கேன். அதே 18,977க்கு கீழே போய் எனக்கு எங்காச்சும் க்ளோஸ் ஆயிட்டா நாளைக்கு வந்துட்டு இந்த இடத்துல எல்லாம் இந்த ஏரியால எல்லாம் க்ளோஸ் ஆயிட்டானா எனக்கு அப்ப என்ன ஆகும்னு சொல்லி சாரி எனக்கு அப்ப என்ன ஆகும்னா லாஸ் வரும். பட் எவ்வளவு லாஸ் வரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1,078 rupees வந்துட்டு எனக்கு லாஸ் வரும். அதுவே வந்துட்டு எனக்கு நாளைக்கு 19,050ல வந்து எனக்கு க்ளோஸ் பண்ணிட்டா நாளைக்கு வந்துட்டு 19,050 இந்த இடத்துல வந்துட்டு நாளைக்கு எனக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எனக்கு 2,800 ப்ராஃபிட் வரும். மேக்ஸிமம் ப்ராஃபிட். அதுவே வந்துட்டு எனக்கு 19,000 மேல போயிடுச்சு அப்படின்னாவே எனக்கு 900 rupees ப்ராஃபிட்ல இருக்கு. எவ்வளவு போனாலும் உங்களுக்கு வந்துட்டு 19,160 போனாலும் சரி 280 போனாலும் சரி 900 rupees மட்டும் ப்ராஃபிட்ல இருக்கும் எனக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி போட்டு நீங்க இது பண்ணிக்கலாம். இதுக்கு வெறும் 38,000 ரூபாய் வந்து தேவைப்படுது. எவ்வளவு தேவைப்படுதுங்க உங்களுக்கு ஃபண்ட் வந்து வெறும் 38,000 தான் தேவைப்படுது. ஆல்மோஸ்ட் நான் வந்து இன்னைக்கு 450 rupees இதுலயும் ப்ராஃபிட் தான். டோட்டலா வந்து இன்னைக்கு 11,700 rupees ஆல்மோஸ்ட் ப்ராஃபிட். இது வந்து ஹோல்டு பண்ணிட்டு இருக்கங்காட்டி நான் வந்து இன்னைக்கு ப்ராஃபிட்ல நான் சொல்லல. உங்களுக்கு இதுக்கு என்ன பண்ணணும்னா செல்லிங் வந்துட்டு 2 லாட் வந்துட்டு 19,050 எந்த இடத்துல உங்களுக்கு க்ளோஸ் ஆகும்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அதை செல் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த டவுன் சைட்ல ஒரு 100 பாயிண்ட்ஸ் அப் சைட்ல வந்துட்டு ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்துட்டு தள்ளி நான் வந்துட்டு பை பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இதனால எனக்கு ஹெட்ஜா இருக்கு. ஸோ அதனால கீழே வந்துச்சுனாலும் லிமிடெட் லாஸ், மேலே போச்சுனாலும் லிமிடெட் ப்ராஃபிட். ஸோ அன்டிஃபைன்டு
இது வந்து டிஃபைன்டு ஸ்ட்ராட்டஜி. உங்களுக்கு இது பட்டர்ஃப்ளைன்னு சொல்லுவாங்க. பட்டர்ஃப்ளையா இருந்தது தான் நான் ஒன் சைடா வந்து இப்படி மாத்திருக்கேன். ஸோ இந்த பட்டர்ஃப்ளை ஸ்ட்ராட்டஜி இப்படி போட்டீங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க் டிஃபைன்டா இருக்கு. இவ்வளவுதான் லாஸ் ஆகும் உங்களுக்கு வந்து மார்க்கெட் எங்க போச்சுனாலும் இவ்வளவுதான் லாஸ் ஆகும். ஸோ இந்த லெவலுக்குள்ள இருந்தா இவ்வளவுதான் ப்ராஃபிட் வரும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி டிஃபைன்டு ஸ்ட்ராட்டஜி போட்டு தான் வந்து செல்லர்ஸ் எல்லாம் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்றாங்க. அவங்க கன்சிஸ்டன்சியா ப்ராஃபிட் பண்ற காரணம் வந்து இதுதாங்க. பையர்ஸ் வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் என்னதான் போட்டனாலும் நம்ம மைண்ட் வந்து ஸ்டாப் லாஸ் சேஞ்ச் பண்ணும், அது பண்ணும், இது பண்ணும். பட் நம்ம வந்து லாஸ் பண்ற நம்ம பையிங்ல பொட்டன்ஷியல் அதிகமா இருக்கும். நீங்க வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரே நாள்ல 10% இல்ல 50% கூட நீங்க ப்ராஃபிட் எடுக்கலாம். பட் கன்சிஸ்டன்சி வருமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுக்கு வந்துட்டு உங்களுடைய திறமையை பொறுத்துதான் வந்து பையிங்ல எப்பவுமே கன்சிஸ்டன்சி வரும். பட் செல்லிங்ல வந்துட்டு நீங்க உங்களுக்கு எதுவுமே தெரியலனா கூட நீங்க வந்துட்டு செல்லிங் பண்ணலாங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு நீங்க வந்துட்டு மார்க்கெட் எந்த பக்கம் போச்சுனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நாளைக்கே நான் வந்து இந்த ட்ரேடை எங்க மார்க்கெட்டே பார்க்காம விட்டுனா நாளைக்கு சாயந்தரம் என்ன ஆகும்? எனக்கு போயிருந்தா 1000 rupees போயிருக்கு எனக்கு ரிஸ்க். இப்போ வந்து 40,000 ஒரு 1000 ரூபாய் போகுது அப்படின்னா எனக்கு ப்ராப்ளம் கிடையாது. 10 ட்ரேடு கூட போட்டு நான் ரிஸ்க் வச்சு 10 ட்ரேட்ல எனக்கு 5 ட்ரேடு எனக்கு ப்ராஃபிட் வந்தாலும் 3000 சொல்லி எனக்கு 15,000 ரூபாய் வரும். 5 ட்ரேட் லாஸ் வந்தாலும் 5,000 ரூபாய் லாஸ் வரும். ஸோ எனக்கு வந்துட்டு 50% எனக்கு ப்ராஃபிட் வந்தா கூட ஆப்ஷன் செல்லிங்ல வந்துட்டு ப்ராஃபிட்டா இருக்கலாம் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி போட்டா. பட் பையிங்ல அப்படி கிடையாது. நீங்க வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும், உங்களுக்கு மொமெண்டம் இருக்கணும், நீங்க மேனேஜ் பண்ணணும், சைக்காலஜிக்கலா வந்துட்டு ட்ரேட் பண்ணணும். ஸோ இது எல்லாமே இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு செல்லிங்குள்ளார கொஞ்சம் வாங்க. இப்போதான் வந்து நீங்க பையிங் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி ஃபண்ட் எல்லாம் சேர்த்தி கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பில்டு பண்ணி ட்ரை பண்ணுங்க. நம்மளும் வந்துட்டு எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளுடைய கோர்ஸ்ல விருப்பம் இருந்தா ஜாயின் பண்ணிக்கங்க. நம்மளுடைய கோர்ஸ் ஆர்டர் ஃப்ளோ அனலிஸ்ட் கோர்ஸ். ஸோ ஆர்டர் ஃப்ளோ வச்சு தான் நம்ம பையிங் பண்ணிட்டு இருக்கோம். பையிங்ல நம்ம சக்சஸா தான் போயிட்டு இருக்கு. பையிங்கும் பண்றோம், செல்லிங்கும் பண்றோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ ஆல்மோஸ்ட் லென்த்தியா தான் போயிருக்கும். நான் கொஞ்சம் வேகமா வந்து இப்போ எல்லாமே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ஸ்ல தயவு செஞ்சு கேளுங்க. நான் வந்துட்டு கிளியர் பண்றேன். எனக்கு தெரிஞ்சதை வச்சு கிளியர் பண்றேன். ஓகேங்களா? ஸோ யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் இப்பதான் வந்துட்டு 1500 ரீச் ஆக போகுது சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ நீங்க வந்துட்டு நீங்களும் சேர்ந்து நம்மளுடைய சேனலோட நல்ல ஒரு growth ஆகலாம். நம்ம டெலிகிராம் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. சரி வாங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். அது வரைக்கும் பை பை. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பட்டனை தட்டிடுங்க. ஸோ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க